ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளே சரணம். வேதம் அனைத்திற்கும் வித்தான திருப்பாவை 15ஆம் பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன்று எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. எல்லே எடுத்த உடனே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? என்னுடைய நாயகன், உலகத்துக்கே நாயகனா இருக்கிற பகவான் கண்ணன் பகவத்கீதையை உபதேசம் பண்ணினா, அவனையே ஆண்டனா ஆண்டாளா திருப்பாவைய உபதேசம் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணியும் இந்த குழந்தைகள் இதெல்லாம் புரிஞ்சிக்காம இன்னமும் இந்த உலகத்துல கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இப்படி கடலுக்குள்ள சம்சார கடலுக்குள்ள தவிக்கிறாளே அப்படின்னு ஆச்சரியப்படுறா ஆண்டாள். அது போறாது அப்படின்னு அதுக்கு அடுத்தது நம்மாழ்வார அனுப்பிச்சா. நம்மாழ்வார் என்ன பண்ணினார்? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு அவர் எல்லாம் சாதிச்சார். சரி ஆச்சே. அந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது சாமவேதம், சாமவேத சாரம். சாமவேதம் அப்படிங்கிறது அவ்வளவு உயர்ந்தது. அப்பேற்பட்ட உயர்ந்த சாம வேதத்தையே தமிழ்ல திருவாய்மொழியா கொடுத்தோம். இந்த ஜனங்களுக்கு புரியலையே அப்படிங்கிறா. அந்த சாம வேதத்திலையும் 1000 சாக்கைகள் இருக்கு. அத்தனை சாக்கைகளையும் சாரமா புரிஞ்சு கொடுத்திருக்கார். அதுலயும் அந்த திருவாய்மொழியிலையும் முதல் பாசுரமே உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி எடுக்கும் போதே உயர்வுன்னு, எவன் உயர்ந்தவனோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடைசியில முடிக்கிற பொழுதும் உயர்வு அப்படின்னு முடிக்கிறார். அந்த உயர்வர உயர்நலத்துல எவ்வளவு சொல்லி கொடுக்கிறார் பாருங்கோ. எவன் எல்லா விதமான தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டா இருக்கானோ, அளவில்லாத ஆனந்தத்தை வச்சு இருக்கானோ, நல்ல குணங்கள் எல்லாத்துக்கும் இருப்பிடமா இருக்கானோ, எவன் தன்னோட கிருபையை தவிர்த்து வேற ஒரு காரணமே இல்லாம தன்னுடைய விஷயத்துல கொஞ்சம் கூட அஞ்ஞானம் இல்லாதபடி இருக்கானோ, அறிவையும் அளவில்லாத பக்தியையும் எனக்கு உண்டாக்கி வாத்சல்யம்ன்ற கருணைய, பெரிய கருணை எனக்கு கொடுத்து இவ்வளவு பெரிய குணத்தை உடையவனா இருக்கானோ, எவன் சுபாவத்திலேயே ஒருவித தோஷமும் இல்லாமல் இருக்கானோ, மறதியே இல்லாத ஞானமுள்ள நித்திய சூரிகளால கொண்டாடப்பட்டு இருக்கானோ, அப்பேற்பட்ட உயர்ந்த ஔதாரியத்தை உடையவனா இருக்கான் எவனோ, அந்த எம்பெருமான் தன்னை அடைஞ்சவா எல்லாருக்கும் எல்லா விதமான துக்கங்களையும் போக்குறவனா இருக்கானோ, தன்னையே அடைஞ்சவாளுக்கு தன்னுடைய கைங்கரியத்தை கொடுத்து சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் அவளுக்கு கைங்கரியத்தை கொடுத்தோ அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறானோ, அப்பேற்பட்ட எம்பெருமானை நீ நினைன்னு தன்னுடைய மனசுக்கு முதல்ல சொல்றார். ஏன்னா இந்த மனசுதான் மேயப்படுறது நமக்கு. அதனால அந்த மனசை முதல்ல நீ அடக்கு அப்படின்னு மனசுக்கு அறிவுரை சொல்றார் நம்மாழ்வார். இப்படியும் எல்லாரும் சொல்லியும் இவாளுக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு ஆச்சரியப்படுறா ஆண்டாள். அதுலயும் என்ன மாயனை அப்படிங்கிறா, வல்லானை மாயனை அப்படிங்கிறா. என்னது மல்லானை மாயனை அப்படின்னா, அர்ஜுனன் தன்னுடைய பையன் அபிமன்யு போயிட்டான் அப்படின்னுட்டு அதை கேட்ட உடனே அழ ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிச்சா புத்திர சோகம் எல்லாருக்கும் கஷ்டம்தானே, அப்படி அவனை கேட்கவே முடியாத அளவுக்கு அர்ஜுனன் அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்தான் கண்ணன். இதை எப்படியான இவனை நம்ம தந்திரத்தால இவனோட அழுகையை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு பார்த்தான். அந்த அழுதுன்னு இருக்கானே அர்ஜுனன், அவன் மேல இவன் விழுந்து அவனுக்கு மேல அழ ஆரம்பிச்சுட்டானா கண்ணன். அர்ஜுனன் பார்த்தான், கண்ணா நீ இப்படி அழறியே கண்ணா, மருமான் போனதுக்கு நீ இப்படி அழணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கண்ணன் சொல்றான், நீ இதுக்கோசரம் நான் அழறேன்னு நீ நினைச்சுட்டு இருக்க, நான் அதுக்கோசரம் அழல. சமாளிக்கிறான் பாருங்க கண்ணன். அபிமன்யு செத்து போனதுனால நான் அழல. 18 அத்தியாயம் உன்னை உட்கார வச்சு பகவத்கீதைன்னு சொல்லி 700 ஸ்லோகம், 1 இல்லை 2 இல்லை 700 ஸ்லோகத்தை உனக்கு சொல்லி அப்படி உபதேசம் பண்ணியிருக்கேன். அப்படி உபதேசம் பண்ணியும் உனக்கு இன்னும் தத்துவ ஞானம் வரலையே அப்படின்னுட்டு ஒன்ன நினைச்சுட்டு நான் அழறேன். உனக்கு போய் நான் இப்படி 700 ஸ்லோகங்களையும் உபதேசம் பண்ணினேனேன்னு ஒன்ன நினைச்சுட்டு அழறேனா அப்படின்னு நான் கண்ணன். அதாவது எம்பெருமான் தன்னுடைய அவதார சிறப்பை எங்கேயானு சொல்லணுமோ இல்லையோ, அதை இந்த இடத்துல சொல்லிட்டான். அப்போ எம்பெருமானுடைய அவதாரத்தோட சிறப்பு இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொன்னு, எம்பெருமான் பகவத ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனத்தை அவ்வளவு வசத்தியா எடுத்துக்கிறானா. அது எப்படி ஆண்டாள் எப்படி காமிக்கிறா பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒருத்தர் 10 ஏக்கர் நிலத்துல மாங்கன்னு நட்டாராம். அது நல்லா மரம் வளர்ந்துடுத்தோம். ஆனா அதுல இருந்து ஒரு காய் கூட காய்க்கவே இல்லையா, ரொம்ப நாள் ஆயிடுத்தான். அந்த நிலத்துக்காரர் திருவேங்கடமுடையான்ட்ட வேண்டிக்கிறார், இப்படி ஒண்ணுமே காய்க்கலையே, முதல்ல காய்க்கிறதுல ஒரு 1000 பழம் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அடுத்த வருஷமே நன்னா காய்க்க ஆரம்பிச்சுடுத்தான் அந்த மரம். காய்க்க ஆரம்பிச்ச உடனே இவர் தன்னுடைய குமாஸ்தாவை கூட்டு 1000 பழத்தை கொண்டு போய் திருவேங்கடமுடையான் கிட்ட சமர்ப்பிச்சுடு அப்படின்னு சொன்னாராம். சரின்னா அவரும் எடுத்துட்டு வந்தா அந்த நாள்லாம் நடந்துதான் போகணும், காரெல்லாம் கிடையாது. அவர் நடக்கிறார், நடந்து போயிட்டே இருக்கார். அசதி, பசி, மயக்கம் எல்லாம் வந்துடுத்து. பார்த்தார், அந்த 1000 பழத்துலேருந்து 2 பழத்தை எடுத்து திருவேங்கடமுடையானுக்கு நைவேத்தியம் பண்ணினார். நைவேத்தியம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டார் அவர். உடனே மீதி இருக்கிற பழத்தை கொண்டு போய் தேவஸ்தானத்துல கொடுத்து சமர்ப்பிச்சுட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அந்த திருவேங்கடமுடையான் சும்மா இல்லை, அந்த நிலச்சுவந்தார்கிட்ட கனவுல நீ எனக்கு 1000 பழம் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன, 2 பழம் தான் எனக்கு வந்தது, 2 பழம் தான் நான் சாப்பிட்டேன், மீதி 998 பழம் எனக்கு சேரலையே அப்படின்னு விரட்டுறான் திருவேங்கடமுடையான் அந்த நிலச்சுவந்தார. அப்போ அவர் என்னது இப்படி வருதே கனவுல, இப்படி சொல்றானேன்னு குமாஸ்தாவை மறுநாள் கூப்பிட்டு கேட்டாக்க அந்த குமாஸ்தா நடந்ததை சொல்லிட்டார். இந்த மாதிரி நான் 2 நைவேத்தியம் பண்ணினேன், மீதியை கொண்டு போய் தேவஸ்தானத்தில் கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் சொன்னமோ அங்க இருக்கிறவ அவ பங்கு போட்டு எடுத்துட்டான். இத இவர் தேவஸ்தானத்துல கேட்கிற போது தேவஸ்தானத்துக்கார சொன்னதும் அவரு சரின்னு ஒத்துண்டுட்டார். அப்போ அந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், அந்த பாகவதன் 2 பழம் அம்சம் பண்ணினதை திருப்தியா ஏத்துட்டார். அப்போ நமக்கு என்ன தெரியுது, பாகவதர்கிட்ட எம்பெருமானுக்கு இருக்கிற ஊற்றம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது. அத மாதிரி நம்ம எம்பெருமானுக்கு நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கூட அதை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி பாகவதர்கள் தன்கிட்ட சேரணும், தனக்கு அம்சம் பண்ணணும், பெருமாளுக்கு கிடைக்காததா பொருள்லாம் உலகமே அவரோட தான். ஆனாலும் அதுலேருந்து ஒரு 2 எடுத்துட்டாலும் நமக்கு அவன் அம்சம் பண்ணிட்டு சாப்பிட்றானா அப்படிங்கறத அவன் எதிர்பார்க்கறான், அவ்வளவுதான். அதனால நம்மளும் தினம் எதுவா சாப்பிட்டாலும் எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதைத்தான் சாப்பிடணும். அதைத்தான் இங்க சொல்றா, இந்த உலகத்துல
எல்லாரும் பெருமாள் கிட்ட போறது எப்படி போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா. நீ என்னமோ இப்படி படுத்துட்டு இருக்கியே, பகவான் கிட்ட ஈடுபடுறதுக்கு உண்டான மார்க்கத்தை பார்க்கணும். பகவான் யானை போல இருந்தா கூட நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையும் அடக்கி அவன்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா அவன் நம்ம ஏத்துப்பான். அப்படி போறதுக்கு எம்பெருமான் ஜெகன் மோகினியாக இருந்துட்டு நம்மளெல்லாம் அவன் ஈர்த்துன்றுவான். அங்க அதுக்கு நம்ம அவன் வசப்படுறதுக்கு பகவானை துதி பாடணும். அப்படி துதிப்பாடி எம்பெருமான் கிட்ட போறதுக்கு நீ எழுந்து வா அப்படின்னுட்டோ இந்த பாசுரத்துல ஆண்டாள் எழுப்புறா. வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய் அப்படின்னு எழுப்புறா. இதுல இருந்து நம்மளும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றதையும் எம்பெருமானுடைய நாம சங்கீதத்தை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஆண்டாள் அடுத்து என்ன சாதிக்கிறாங்கிறத அடுத்ததுல பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.